மேம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்து ஹோமம் வளர்த்து நிறைய பரிகாரம் பண்ணி திருமணம் முடிச்சாலும் டைவர்ஸ்னு ஒன்று ஆயிடுது. என்ன காரணமாக இருக்கும்? ஜாதகத்துல என்ன அமைப்பு இருந்தால் விவாகரத்து நடக்கும்? ஜாதகத்துல வந்து அதுதான் இப்போ முன்னமே சொன்ன, கோயில் போயிட்டு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 7ல் கேது இருந்தால் கண்டிப்பாக பிரிவினை வரும், புரியுதுங்களா? செவ்வாயோட கேது இருந்தாலும் பிரிவினை வரும், புரியுதுங்களா? சந்திரனோட சனி பகவான் இருந்தாலும் பிரிவினை வரும், சரிங்களா? சனி சந்திரன் இருந்தாலும் பிரிவினை வரும். நிறைய விஷயங்கள் இருக்குது, அது பர்த் பார்த்தா கரெக்டாக சொல்ல முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது பிரிவினைகள் வரும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம முன்னாடியே இப்போ வந்து இருதார யோகம் இருக்குன்னு எங்களை ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேனே. இருதார யோகம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு தாலி கட்டுறீங்க பொண்ணுக்கு, அடுத்து அவங்க வந்து பிரிச்சுக்க தாலி கட்டுவாங்களா, அதையும் மாப்பிள்ளையவே கட்ட சொல்லணும். அப்போ 2 தடவை தாலி கட்டின மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த இருதார யோகம் பரிகாரமாக சரியாயிரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம் நாங்கள் ஜாதகம் பார்த்து. இப்போ அது மாப்பிள்ளைக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? இப்போ இருதார யோகம்னா பெண்ணுக்கு சொல்றீங்களா ஆணுக்கு சொல்றீங்க? மாப்பிள்ளைக்கு இருதாரம் இருந்தால் தான் பொண்ணை 2 தடவை தாலி கட்ட முடியும். பொண்ணுக்கு இருந்துச்சு அப்படின்னா பொண்ணுக்கு இருந்தாலும் 2 தடவை தாலி கட்டிடுறாங்கல்ல. ஓ, தாலி கட்டுறதே 2 மணி ஆயிடுதா? சரி.